இப்போ வந்து ஷேர்ட் அகாமடேஷன்ல இருந்தேன் ஒரு 10 பேர். நான் ஒரு ரூம் காட்டணும்ல சின்னதாக ஸ்டார்டிங்கில், அந்த ரூமுக்கு நான் போகும்போது €350 35,000 5 வருஷத்துக்கு முன்னாடி 3 பேர் ஷேர் பண்ணியிருக்கும் போது. அப்போ மேடம் வந்தாங்க இன்னொரு ரூமுக்கு பக்கத்துல. இப்பதான் காதல் மலர்ந்து விட்டது. காதல் மலர்ல எனக்கு பிடிக்காது, ஃபாரினர்ஸே பிடிக்காது. உண்மையை சொல்ல போனா எனக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டே கிடையாது. நாங்கள் 2 பேரும் கிச்சன்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்போ ஸ்பெண்ட் பண்ணி இந்தியா வந்திருக்கோம். ரொம்ப கூத்திய கிச்சன். புதிய கிச்சனா? இல்ல குட்டி கூத்தி கிச்சன். எனக்கு வந்து தூக்கி போட்டுருச்சு. ரொம்ப ஏதாவது தப்பா கிப்பா சொல்லிடாலான்னு. He was always there. Space இல்ல for cooking. சமைச்சு அதுக்கப்புறம் அது அப்படியே தொடங்கிச்சு. மீதி என் யூடியூப் சேனல் லவ் ஸ்டோரி பார்ட் 4ல வரும். Who proposed first? யாரு ப்ரப்போஸ் பண்ணா? இது நல்ல கதை இருக்கே. So Niroshan came. Hi, nice to meet you. I want to marry you. Oh, directly marry you. நான் சொன்னேன் யாரு? How do you guys talk? How do you communicate? English. But in the fighting mode, Italian, Tamil, English, German, கொஞ்சம் soup, sambar language. மனசுல அவ்வளோ வலியும் வேதனையும் இருக்கும். எனக்கு அப்படியே வாயில நல்லா வரும் 4 வார்த்தை கேட்கணும்ட்டு. ஆனா இங்கிலீஷ் அந்த நேரத்துல கோஆபரேட்டே பண்ணாது. எனக்கு தெரிஞ்ச 4 வார்த்தை பக் 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 பக். அதுக்கப்புறம் என் மனசுல இன்னும் வேதனைகள் இருக்கும். அதை நான் எப்படி சொல்றது? ரோரா. Yeah, when I see he's getting angry for things I don't even understand, and I'm like, why is he getting angry for this? Then I just exaggerate a bit. So like, அம்மா ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க, யாரை வேணாலும் கூட்டிட்டு வாப்பா, மொழி தெரியாதவளை கூட்டிட்டு வந்து என்ன மல்லு கட்ட விட்டுறாதன்னாங்க. நானும் அதுக்கு ஐடியாவே இல்லை. பட் அப்படி இப்படின்னு இப்படி ஆயிடுச்சு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அது இல்ல, வணக்கம் மக்களே வணக்கம். 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 So beautiful. And நீங்க அரோரான்னு கூப்பிடுவீங்களா? ஒரு ஸ்டைல்ல கூப்பிடுவீங்க. அரோரா. இப்போ நான் ரீசெண்டா அவளை அரோர்னு கூப்பிட்டேன். அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. வீட்டுல சும்மா எங்கேயாவது இருப்பா, அரோர். ஸ்டாப்பமா. நிரோஷன் ஷன். நைஸ் பேர், நல்லா இருக்கு. so happy. welcome to India, welcome to தமிழ்நாடு. நன்றி. எப்படி இருக்கு? குட். பிடிச்சிருக்கா தமிழ்நாடு? நல்லா இருக்கு. சொல்லி கொடுத்து தானே வந்திருக்கீங்க, இப்படிதான் சொல்லணும். அவளுக்கு அவ்வளவுதான் தெரியும். இதுக்கப்புறம் சொல்லி கொடுத்தா கத்துக்க மாட்டா. I was expecting it to be more hot. இங்க ஓகே. Yeah, but they have AC everywhere. என்ன தவிர யாரும் அப்படி இல்ல. சும்மா ஐயோ சாரி. nothing ma. கடி joke he is saying. கடி joke is no. Waste joke. சரி. How was your experience in Tamil Nadu? It's the first experience was a bit harder. Now it's like I got used to a lot of things here, especially the traffic is like crazy. But I like the place. It's also kind of colder than I expected because everyone has AC. I don't know if you read something about Europe, but at the moment we are burning, literally, and we don't have AC. You don't have AC? It's not AC இல்லையா? No, it's not a thing. எவ்வளோ என்ன அடிச்சாலும் ஏசி இல்லை, ஃபேன் கூட இல்லை. நாங்கள் டேபிள் ஃபேன் வாங்கி தான் யூஸ் பண்ணோம். அதுவும் நான் வாங்கினனால தான். இல்லை நாங்கள் ஏசி ஒர்க் பண்ணுற பிளேஸ்லையும் இருக்காது, எங்கேயுமே இருக்காது. என்ன பண்ண காத்துக்கு? காத்தெல்லாம் ஒன்றும் மரம் கிடையாது. இருக்குமா? அதனால தான் ட்ரெஸ் அவுத்து போட்டு இருப்பாங்க. நிஜமா இல்ல, நாட் யூ மை ஜெனரல். ஐயோ நிரோஷா. இப்போ நீங்க பார்க்குக்குலாம் போனீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு, ஏன்னா அவங்களுக்கு காத்து வேணும், விட்டமின் சன்னு வேணும், அதனால தான் கவர்ச்சி வேணும்ன்றதுக்காக. புரியுது. சன்னு வேணும், அது வேணும்ன்றதுக்காக தான் மெயினாவே. ஏன் இந்த வை நோ ஏசி? வை அவ்வளவு விஞ்ஞானம் வளரல நம்ம ஊர்ல வளர்ந்த மாதிரி. பட் யூரோப்னா என்னன்னு சொல்றாங்க? All the Indians wonder the same thing. Why you don't have AC? In your home you don't have AC? Fun we have, but AC we put it 2 years ago in my house because I had a chinchilla. No, maybe 4 years ago. சின்சில்லான்னா அந்த குட்டி மவுஸ் மாதிரி ஒன்னு. So the mouse was needing the cold and it was risking to die. So I was like with my dad, if my pet dies because of you I will be very angry. எலிக்காக ஏசி போட்டாங்க. Then we put the AC, but நல்லா இருக்குல? சூப்பரா இருக்கு. அவ்வளவு we பெரிய only have பணக்காரங்களா? it like in the living room. நல்லா புடிச்சிருக்கேன் நானே. கரெக்ட்டா எடுத்துட்டா வந்து மாட்டி இருக்கீங்க. எலிக்கே ஏசி போடுறீங்கன்னா எனக்கு. But other than that, no. We
Also, like in Germany, especially in the trains, they don't have AC. In the regional, also sometimes they don't have it. அப்ப அங்க ரொம்ப வெயில் அடிக்காதோ? நார்மல். ரொம்ப வெயில் அடிக்காதா? லிப்ஸ் எல்லாம் பொத்துடும். லிப்புக்கெல்லாம் லிப்பா சன்ஸ்கிரீன் போட்டு போவோம். அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஊர் வெயிலுக்கு லிப்ஸ் எதுவுமே ஆகாதுல்ல. நான் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் போயிட்டு எனக்கு லிப்பு புண்ணு வந்துகிட்டே இருக்கு. தண்ணி குடிக்கிறேன், டீஹைட்ரேட் ஆயிட்டேன்ட்டு அப்புறம் இவதான் சொன்னா லிப்ஸுக்கு லிப் பாம் போடணும். ஏன்னா அந்த சன் ரொம்ப எஃபெக்ட் அதிகம். அது ஏன்னு தெரியல. மேபி ஓசோன் லேயருக்கு பக்கத்துல இருக்கான்னு. ஆனா நிஜமா உண்மையை சொல்ல போனா ரொம்ப அதிகம். நீங்க ஒரு நாள் வெளில போயிட்டு வந்தீங்கனாலே நான் ஃபுல்லா கருத்துருவேன். ஆமா. You talk in Tamil only, no English here. Okay. கொஞ்சம் பேசு. Okay. என்ன question? சும்மா ஏதாச்சும் பேசுங்க. Okay. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? ஆமா சாப்பிட்டேன். சரி, எப்படி இவங்கள மீட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் எப்படி ஜெர்மன் போனீங்க? ஜெர்மன் ஃப்ளைட்ல தான். சரிங்க, சும்மா எங்க அம்மா அனுப்பி விட்டாங்க. ஸோ இந்த எல்லாருக்கும் இங்க அம்மா அப்பா பேச்ச கேட்குற பையனா? அம்மா அப்பா பேச்சு கேட்குற பையன். ஸ்டடீஸ்க்காக டார்க் காமெடி வருது, என்னால சொல்ல முடியாது. வேண்டாம், அது சொல்ல வேண்டாம். ஸ்டடீஸ்க்காக போனீங்க? ஸ்டடீஸ்க்காக போனேன். அங்க போயிட்டு படிச்சேன், வேலை செஞ்சேன். கிடைச்சது? வேலை கிடைக்கல. வேலை இங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என் ஜேர்னி சொல்லவா, நான் ஸ்டூடெண்டா போனேன். போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு 18 months விசா கிடைக்கும், ஜாப் சீக்கர். அந்த ஜாப் சீக்கர்லயும் எனக்கு வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுன்னு ஒரு கார்டு கிடைக்கும், அந்த இதுலயும் எனக்கு வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் எவனோ ஒரு புண்ணியமா எனக்கு வேலை கொடுத்து விசா ஆஃபீஸரை கன்வின்ஸ் பண்ணி இப்ப ஒர்க் பெர்மிட்ல இருக்கேன். இவ்வளவு வருஷம் தான் இருக்க முடியும் அப்படிலாம் இருக்கா? இப்போ நான் அக்டோபர் வரைக்கும் இருக்க முடியும். இப்போ நான் திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஏன் ஒர்க் கிடைக்கலன்னா திருப்பி வந்துடணுமா? அனுப்பி விட்டுருவாங்க. 3 மாசம் டைம் கொடுப்பாங்க. பை. அப்ப காதல் ஜோடி பிரிஞ்சிருவோம். ஐயோ இல்ல பிரிய மாட்டோம். புரியல உங்களுக்குல? After 3 months, after 3 months if யாருக்குமே இங்கிலீஷ் ரோல் ஆகுதுமா. ரொம்ப வெள்ளக்காரங்க பேசி பழக்கம் இல்ல. ஆமா. If you didn't find the job within No, I have my visa till October. If they fire me before that, back to India. Then you will also come to India with him? No. This will not happen. So he'll get visa, no? Anyways. So அது எனக்கு கிடைச்சிரும். ஏன்னா இப்போ நான் ஒர்க் பண்ற கம்பெனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு என்ன எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி என் கம்பெனிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அப்ப உங்களுக்கு அவங்கள பிடிக்காதா? அதான், ஆனா எனக்கு என் கம்பெனி பிடிக்காதுல்ல. நான் அந்த கம்பேர் ஐயோ ஒர்க் அவங்கள பாப்பாங்களா? பாத்துட்டாங்கன்னா ஏஐல டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பிட்டாங்கன்னா ஜாப்பனீஸ் கம்பெனி வேற. கரெக்ட். ஓகே, அத ஏன் வர்க் என்ன சொல்றீங்க? ஓ தப்பா சொல்லிட்டேமா. நீ சொல்ல நம்ம ரெண்டு பேரும் தப்பு இல்ல நீ தப்பு. நான் இவள எதுவும் தப்பா சொல்லிடாதன்னு சொல்லி தமிழுக்கு இப்ப டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன். எப்படி? சோ அதனால நான் அப்ப வந்து ஷேர்ட் அகாமடேஷன்ல இருந்தேன். ஒரு 10 பேரு. நான் ஒரு ரூம் காட்டணும்ல சின்னதா ஸ்டார்டிங்ல. அந்த ரூமுக்கு நான் போகும்போது 350 euros, 35,000 ரூபாய். 3 பேர் பல வருடங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி 3 பேர் ஷேர் பண்ணிருக்கும் போது அப்போ மேடம் வந்தாங்க இன்னொரு ரூமுக்கு பக்கத்துல. இப்பதான் காதல் மலர்ந்து விட்டது. காதல் மலர்ல. எனக்கு பிடிக்காது, ஃபாரினர்ஸே பிடிக்காது. உண்மையை சொல்ல போனா எனக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் ஒரு நல்ல அடி வாங்கி 5 வருஷம் நான் எதுவுமே வேண்டாம்பான்னு இருந்தேன். இது இவென்ச்சுவலி ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து தொடங்கி, ஏன்னா நாங்க 2 பேர் தான் குக் பண்ணுவோம். இட்டாலியன்ஸ் குக் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. நான் இந்தியன்றனால குக் பண்ணல. எனக்கு வீட்டு சாப்பாடு தான் பிடிக்கும். ரொம்ப கஷ்டம், டிஃபிகல்ட் வித் ஃபுட். நான் வெளியிலலாம் போய் சாப்பிட்றது எனக்கு இங்கே சாப்பிடலாம், அங்கே எனக்கு எதுவுமே இருக்காது. தயிர் சாதமும் உருளைக்கிழங்கும் நான் செஞ்சு தான் சாப்பிடுவேன். ஸோ வி போத் யூஸ் டு குக். நாங்கள் 2 பேரும் கிச்சனில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்போ ஸ்பெண்ட் பண்ணி இந்தியா வந்திருக்கோம். ரொம்ப கூதி கிச்சன். புதிய கிச்சனா? இல்ல குட்டி கிச்சன். எனக்கு வந்து தூக்கி போட்டுருச்சு. ரொம்ப ஏதா தப்பா சொல்லிடாலான்னு. He was always there. Space இல்ல for cooking. சமைச்சு அதுக்கப்புறம் அது அப்படியே தொடங்கிச்சு. மீதி என் யூடியூப் சேனல் லவ் ஸ்டோரி பார்ட் 4ல வரும். ஓ சொல்ல மாட்டீங்களா? அவ்வளவுதான், மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் the யூடியூப் ஐயோ. tell how did you like him? How did you love him? உங்களுக்கு புரிஞ்சு விடிஞ்சிரும். பாப்பமா. He was very kind. How do I say this in Tamil? Kind, how do I say guy? பையன். Kind பையன். You tell in English. Very romantic. Was very kind and gentle. It was how can I say? He has that kind of manners that we are not used to anymore. And அவங்க ஊர்ல இந்த மாதிரி நான் சும்மா போகும்போது வரும்போது பேக்லாம் தூக்கிட்டு போவேன் இவங்களுக்காக. கிரீன் ஃபாரஸ்ட். என் மண்டையில கொஞ்சம் தான் வளர்ந்தா நல்லா இருக்கும். மண்டையில ஒன்றும் இல்லை.
இப்படி போகும்போது வரும்போது தூக்கிட்டு போற இந்த மாதிரிலாம் எனக்கு பண்ண மாட்டாங்க போல. நான் ஜென்ரலா இவன் இல்லை, யாரா இருந்தாலும் பையனுக்கு கால் ஏதாவது வலினா கூட நம்ம தூக்கிட்டு போகலாம். அந்த மாதிரி இவங்களுக்கு தூக்கிட்டு போனேன். இவங்களுக்கு என்ன டிராஃபிக் லைட்டே பார்த்து லைட்டே போடல போற யார் அந்த முயல் குட்டி மாதிரி அதெல்லாம் பண்ணோன்னா இவங்களுக்கு என்னடா இந்த பையன் இப்படி இருக்கான். அப்புறம் நம்ம ஃபேமிலியை பார்க்கறது நம்மளுக்கு அது நேச்சுரல் தானே, ஃபேமிலியை பார்க்கணும் குடும்ப. அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை போல. அவங்களாம் ஜாலியா பிளே ஸ்டேஷன் விளையாண்டுட்டு அப்பா அம்மா காசு அப்படி சொல்லக்கூடாது, அவங்க சேர்த்து வச்சது பசங்களுக்கு தான். பட் இருந்தால் அவங்களுக்கு இவங்களுக்கு வந்துட்டு என்ன மோட்டிவேஷனே இல்லாம ஒருத்தன் இருக்கான். யாருமே அங்க மோட்டிவேட்டடா இல்லை லைஃப்ல ஏதாவது சாதிக்கணும் அந்த மாதிரின்ட்டு. நான் ஏதோ சாதிக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால எங்க காதலை சாதிச்சுட்டா போதும் எப்படியாது. ஹூ ப்ரப்போஸ்ட் ஃபர்ஸ்ட்? யாரு ப்ரப்போஸ் பண்ணா? இது நல்ல கதையா இருக்கே. So Niroshan came, hi, nice to meet you. I want to marry you. ஓ டைரக்ட்லி மேரி. நான் சொன்னேன் யாரு I don't know you. போடா. அவ்வளவுதான் அனுப்பிச்சு விட்டாங்களா? இல்ல நீங்க சொன்னீங்க அவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு. இப்போ நம்ம இந்த புகழ் அவங்கலாம் பண்ணுவாங்கல்ல, சும்மா சும்மா கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்க? சும்மா கேட்டேன் நான். அவ சீரியஸா எடுத்துக்கிட்டா. நீங்க சும்மா கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் பொண்ணு சிரிச்சு மனசுல இப்போ இப்போ சொல்ல I say I want to marry you to everyone. நான் சும்மா எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எனக்குலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அக்கா எல்லாருமே என்னோட 10-15 வருஷம் பெரியவங்க. அவங்க கிட்ட சும்மா அக்கா அக்கா கல்யாணம் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பர் சும்மா காமெடி அந்த மாதிரி தெரியாம விட்ட காமெடி பண்ணிட்டேன். இவளுக்கு ஆள் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. Maybe I don't understand jokes. அவ வந்துட்டு நான் நிஜமாலே கேட்குறேன்னு நினச்சி எனக்கு சான்ஸ்லாம் கொடுத்துருக்கா. ஓகே இவ யோசிச்சுலாம் ரூம்குள்ளே போய் யோசிச்சுலாம் பார்த்துருக்கா இந்த பையனை அந்த பையன் ஓகேன்ட்டு. இவன் ஒரு நாள் ஓகே சீரியஸாக நம்ம ஓகே எனக்கு ஓகே இல்லைம்மா எம்மா என்ன விட்டுருமா நான் தெரியாமல் சும்மா சொன்னம்மா. ஐ டோல்ட் ப்ளீஸ் லீவ் மீ, தேர் ஆர் லாட் ஆஃப் கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ். எங்கள் அம்மாலாம் என்ன செருப்புகள்ட்டே அடிப்பாங்க. எங்கள் அம்மா ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க, யாரை வேணாலும் கூட்டிட்டு வாப்பா, மொழி தெரியாதவளை கூட்டிட்டு வந்து என்ன மல்லு கட்ட விட்டுறாதன்னாங்க. நானும் அதுக்கு ஐடியாவே இல்லை. பட் அப்படி இப்படின்னு இப்படி ஆயிடுச்சு. We have two different இதனாலே ஸோ இதுலயே இப்படி போயிடுச்சு. வேணும் வேண்டாம் வேணும் வேண்டாம் வேணும் வேண்டாம். அப்புறம் அந்த ரூமை விட்டுலாம் காலி பண்ணிட்டு போயிட்டேன். இதுவே வேண்டாம். she was serious. she was very serious. நான் வந்துட்டு ரோட்லலாம் எம்மா என்ன விட்டுரு. நீ சீரியஸ் இல்ல நான் சீரியஸ். நீ சீரியஸ். அதுக்கப்புறம் நான் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டேன் மெடிக்கலி. அதுக்கப்புறம் she was taking care of me and அப்படிதான் எனக்கு காதல் மலர்ந்துருச்சு. கலர் என்ன ஜாதி என்ன மதம் என்ன அரோரா தான் நம்மளுக்கு எல்லாமே. என்ன கல்ச்சரல் டிஃபரன்ஸ்? இப்போ இல்லம்மா அப்போ இப்போ இல்ல அது தெளிவாகிறதுக்கு கொஞ்ச நாள் பிரேக்ஃபாஸ்ட் பிரச்சனை. பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் பிரச்சனை, சாப்பாடு மட்டும் தான் பிரச்சனை. அவ்வளவுதான் சிம்பிள். So what made you like stay பிடிவாதமா இருக்க வச்சது? All done with the red flag man. She said green forest. green forest. Is red flag. Daltonic ma. என்னம்மா? Daltonic is when you see the color of Daltonic. Okay. அவங்க பேசுறதா எனக்கே புரியல. தெரிஞ்ச இங்கிலீஷ் கூட தெரியாம போயிரும்ல. what I asked is you were very sure about him, no? I want him only. You are very sure, no? So let's say that I was seeing in him a very good person. A very very good person. But what I was seeing, it was not exactly the way he was behaving. And I was like, hey, these guys look so good, but then it comes. He said, oh, na pasam, chocolate. Friends, podum. Next day, but na pasam. How do you say love? Love. Purid, I understood. Okay, so He hurted you so much, no? yeah, ma, konjam, but it's not intentional. ஐயோ ஓகே அப்பா காதல் இல்லனா கிளம்பிட்டு இருப்பாங்க எல்லா போராளி பொண்ணுதாயும் கமெண்ட்ல கொஞ்சம் காப்பாத்தி விடுமா. சப்போர்ட்டிவ் गर्लफ्रेंड சப்போர்ட்டிவ் இல்லையா? ஆமா ஆமா. சரி இப்போ எப்படி இருக்கு ஆஃப்டர் கெட்டிங் இட் ஃப்ரெண்ட்ஸ் ஜோன் வேற, ஆமா. பட் ரிலேஷன்ஷிப் குள்ள போறதுங்கிறது இன்னும் கடுமையான ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். How do you feel now? இன்னைக்கு காலைல கூட ரெட் flag அனுப்புனா எனக்கு. He is red flag. You this morning also you sent the red flag to me. I didn't want to wear what he was suggesting me. நான் ரெட் கலர் போட சொன்னேன். எப்படி இருந்திருக்கும்? ஆமா. சரி யார் ட்ரீம் மோகினி பிஜிஎம்லாம் போட்டுறலாம். நான் அதுவும் சொல்ல முடியாது. அப்புறம் கேமரா முன்னாடி மாட்டி விட்ட மாதிரி ஆயிடும். ஓகே. See, I know he's right, but the way he say I don't like. சொல்ற விதம் தான் பிரச்சனை. ஆமா ஆமா. எப்படி சொல்வீங்க? இது சூப்பரா இருக்குமா அப்படின்னு. இல்ல நான் இத போடுறேன்னா நம்ம தான் நேத்து நைட்டே இதை பிளான் பண்ணிட்டோமே இப்பயே இதை மாத்துற. இல்ல இது நல்லா இருக்கு சரி அப்போ உட்காந்து அயன் பண்ணு. இல்ல இப்படியே போட்டு வரேன். அம்மா இன்டர்வியூக்கு கொஞ்சம் அயன்லாம் பண்ணிட்டு போகணுமா. அப்புறம் போயிட்டு எங்க அம்மா கிட்ட போய் வாங்கிட்டு வந்தேன். பில்லு கிழிச்சாங்களான்னு கூட தெரியல. ஓகே பில்லா கிழிச்சாச்சு. Like how long have you been in relationship? 4 years. 3 years. 3 years. ஆன்சர் மறந்துட்டேன்.
3 years எப்படி how did you இங்கிலீஷ் எனக்கு இங்கிலீஷ் தெரியும் ஆனா புரியுது. மறந்துருச்சு வர மாட்டேங்குது எனக்கும் வரல இப்படிதான் நான் 3 வருஷமா போகுது how do you guys talk how do you communicate easy-ஆ English, but in the fighting mode, Italian, Tamil, English, German, konjo soup, sambar language. அப்ப நல்லா இருக்கும் ஒண்ணுமே புரியாதுல திட்டினாலும் சண்டை வரும் செம புரியாத மனசுல அவ்வளோ வலியும் வேதனையும் இருக்கும் எனக்கு அப்படியே வாயில நல்லா வரும் 4 வார்த்தை கேட்கணும்ட்டு ஆனா இங்கிலீஷ் அந்த நேரத்துல கோஆபரேட்டே பண்ணாது எனக்கு தெரிஞ்ச 4 வார்த்தை பக் 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 அதுக்கப்புறம் என் மனசுல இன்னும் வேதனைகள் இருக்கும் அதை நான் எப்படி சொல்றது ரோரா அதுக்கப்புறம் சரி இதுவே அவங்களுக்கு அபியூஸ்ன்றவாங்களே அப்படின்ட்டு நான் அப்படியே அமைதியா போயிடுவேன் அப்படியே வீட்டு விட்டு போயிடுவேன் நீலாம் ஒரு பையன் நான் ஃபேஸ் பண்ண மாட்டேன்ற ப்ராப்ளமை நின்று பேசு அப்போ நம்ம பேசினா வாய் ஏதாவது வரும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு பொறுமையா வருவோன்ட்டு பார்த்தா ஏன் இப்படி ஓடுறேன்ட்டு திருகியும் விட்டுட்டு நம்ம அதை கத்துனா அதுக்கும் நீ தான் என்ன கத்துறேன்னு அபியூஸ்னு சொல்றாங்க Sometimes I like to put a bit of salt on the things. இல்ல You know? Like it's it's nice only no yeah, when I see it's getting angry for things I don't even understand, and I'm like, why is he getting angry for this? Then I just exaggerate a bit. So like, he gets extremely angry for some things. why do you guys fight for அப்ப எதுக்காக ஃபைட் பண்ணுவீங்க அது எங்களுக்கே தெரியாது லாங்குவேஜ் பேரியர்ன்றால இவ ஏதாவது ஒன்று சொல்வா இங்கிலீஷ்ல அது எனக்கு புரிஞ்சிருக்காது நான் அதை தப்பா புரிஞ்சுட்டு நான் சண்டை போட்டுருவேன் இப்ப நான் ஏதாவது சொல்லும் போது அவ ஏதாவது தப்பா புரிஞ்சுட்டு சண்டை போட்டு ஒரு 3 days ஆஃப்டர் சமாதானம் ஆன பிறகுதான் தெரியும் ஓகே நான் இததாம்மா சொல்ல வந்தேன் ABCDக்கு அப்புறம் தான்மா இதெல்லாம் வரும் அப்படின்னு அவளும் சொல்லுவா நான் இதை தான்டா சொல்ல வந்தேன் ஈக்கு அப்புறம் இது வரும் அப்புறம் தான் தெளிவாகும் சாட் சரி ஜிபிடி இப்ப எல்லாம் கூட ஓகே கொஞ்சம் செட் ஆயிருச்சு இனிஷியல் எல்லாம் சண்டை தானே இனிஷியலா நான் ஏன் சண்டை போடணும் எனக்கு தான் ஃப்ரெண்டு நான் வேண்டாம் இனிஷியல்னா கமிட்டட் ஆனீங்கல்ல 4 வருஷம் 3 வருஷம் முன்னாடி அப்போ அப்போது இப்போ வரைக்கும் ஒண்ணுதான் சேம் தான் சேம் சண்டை தான் லாங்குவேஜ் பேரியர் நிஜமா என் மனசுல இருக்கும் எப்படி மதர் டங்க்ல சொன்னாதானே அது கரெக்டா இருக்கும் அவளுக்கும் அதே தான் இட்டாலியன்ல பேசினாதான் ஸோ எல்லாத்துக்கு எக்ஸ்ட்ரீம்லாம் போச்சுன்னா நான் தமிழ்ல திட்டிடுறது அவ இட்டாலியன்ல கண்ணா பின்னான்னு திட்டிடுவா மனசுல இருந்த வேதனை போயிடும் இருந்தாலும் அவளுக்கு புரியணுமே அதனால கூப்பிட்டு பொறுமையா சொல்றது இதான் do you like to fight with him Oh no. I'm more like a calm person. Yeah, I don't shout. I don't like to, go into like fighting mode. But he's more like pressure cooker style. அப்போ you are the one who calms him down No, I think he calms it down by himself. By I just myself. make him more angry. அவன் வெளியில நான் பாட்டுக்கு ஐசோலேட் பண்ணிட்டு தனியா இருந்துருவேன் அதுதான் பெட்டர் வீடியோலாம் எடுக்கும்போது இன்னும் சண்டை வரும் எவ்ரி டைம் வி டேக் த வீடியோ Oh, yo. சண்டை only ப்ளீஸ் ஸ்மைல் ரெடி Oh 1 my 2 3 God. ப்ளீஸ் ஸ்மைல் I Okay. hate that. When we are in a fight, it's like, big sign for the video. Like, ஏன்னா நான் 40 hours ஒர்க் பண்றேன் காலைல 7 மணிக்கு போனா 4 o'clock வருவேன் சமைச்சு கிமிச்சு முடிக்கிறதுக்கு 8 o'clock அப்படி ஆயிடும் நைட்டு 1 மணிக்கு எடிட் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணிட்டு தூங்கிடுவேன் அந்த நேரத்துல இவ ஏதாவது நான் இதை தான் சொல்லுவேன் நிப்பா நான் சம்மந்தமே இருக்காது சம்மந்தமே இல்லை இதை தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி சண்டைலாம் வரும் yeah, sometimes it makes so much error. So that's the starting phrase is like, I'm saying so many errors, you do perfect. இது என்னடா நியாயம் Aprama, when it's my turn, I don't even know what I have to do. So it's just, I turn. Bro, why do you do that? No, I told you what to do. I told you. Like, hey, I forgot. சோஃபாவை அங்க போட்டு நீங்க இங்க வந்துருங்க அப்படி மாத்திடுவோம் ஆக்சுவலி அவங்க தான் பாவம் ஆமா no you're பாவம் no Pavam, rumba, pavam. ரொம்ப பாவம் actually have you ever imagined you'll fall in love with a No. Tamil guy or Indian guy No. I never imagined, honestly. Like, in my country, it's not very common having Indians, especially in the place I come from. They are not there. Like, they are not, we're not like a multicultural city, I will say. There is people maybe from other place in Europe, but not from India. I was not even, like the only thing we have about India is like the National Geographic things. And some photos in the books to show like the clothes they're wearing, and it was always like, oh, they look so cool. But I never had I never even imagined I would have visited India one so day. he's your first friend from India Yeah, it was Yes, just yes, like a yes. housemate, and yeah, we were just husband for a
Now she has so many Indian friends. Friends. Yeah. உங்களால. என்னால அந்த நிறைய இந்தியன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்லயே அப்போவே ஒரு 4-5 இந்தியன் வந்துட்டாங்க. ஸோ அவங்க கூடலாம் ஃப்ரெண்ட் ஆகி அப்புறம் இவன் இப்படி பண்றான், இவன் இப்படி வந்துட்டு போறானே, இதுக்கு என்ன காரணம், இவன் நிஜமாலே நல்லவனா, இவனுக்கு குட் மேனஸ் இருக்கான்னு என்னை பத்தி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணுவாங்க. பெண்கள் தான். ஐயோ ஃபெமினிஸ்ட் நடிச்சிடாதீங்க, இதெல்லாம் பார்த்து பேச வேண்டியதா இருக்கு. ஐயோ நீ ரோஷன். டக்குன்னு காலை விழுந்துடுறது. What is his love language? He's like a sweetie pie, but just in private, very private. Very private. Yeah, he takes always அப்படி flowers. சொல்லாதம்மா, தெளிவா சொல்லுமா. He takes like the flower. Every week he gets me flowers. So when they get a bit ugly, just get another flower. இப்படி இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்டதுக்கு நம்ம போய் ஃப்ளவர்ஸ் கொடுத்தோம். அவளே கேட்டு வாங்கிக்கிறது தான். அவன் முன்னாடி கேட்பா எனக்கு ஃப்ளவர்ஸ் பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஃப்ளவர் வாடும் போது இதை வச்சிருவேன், இல்லைன்னா நான் வாடிடுவேன். அதனால ஃப்ளவரை மாற்றி வச்சிடுறது. But like I don't know, if I had a bad day, just come with some sushi. You know, so it's like my favorite food. And if I had to go out at night, maybe it just comes with me to avoid that I just stay in. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க போல. நைட்ல தனியா போறாலே கூட ஸ்டேஷன்ல போய் விட்டுட்டு வருவோம், அந்த மாதிரிலாம் இல்லை. இதெல்லாம் நார்மல் தானே. நைட்ல தனியா போறாங்க, போய் விட்டுட்டு வருவோம். இப்போ எனக்கு பயமா இருந்தாலும் எனக்கும் பயமா இருக்கு. எனக்கு இண்டிபெண்டா இருக்க முடியாது. இப்போ எனக்கு பேய்னா பயம். நான் எப்பவுமே டோரு கதவை சாத்திட்டு கொஞ்சம் லைட் ஆன் பண்ணிட்டு அப்படிதான் தூங்குவேன். இப்போ கீழே ஸ்டோர் ரூமுக்குலாம் போனோம்னா இவ்வளவு கூட்டிட்டு தான் போவேன். மனுஷன் வந்தா கூட அடிக்க ட்ரை பண்ணி ஆம்பளன்னு காட்டலாம். பேய் என்ன பண்ணுவேன் நானு, இவள் கொஞ்சம் பயம் இல்லை. ஸோ இவகிட்ட போயிட்டு நீனே பாத்துக்கமா பேய அப்படின்றேன். Yeah, he likes to make surprises, little gifts. என்ன சர்ப்ரைஸ் பண்ணுவாரு? Some little gifts if he goes somewhere. If he, I don't know, if he go to a shop maybe for his reason, he always come back with something little for me. You know, like that little things that counts for a female world. He grew up with 3 females, so he kind of know the love language of a female, I would say. தெரியல, அவ சொல்றான். இது தெரியல. அப்போ அவங்க லவ் லாங்குவேஜ் என்னது? குக்கிங், இந்தியன் ஃபுட். சமைச்சு தருவாங்களா? I'm not only, I'm very careful with you. குக்கிங் தானமா பண்ற. உன்னை பத்தி பெருமையா தான்மா சொன்னேன். இப்போ he's praising you. Sorry. she cooks Indian food, so every day when I come home அவ வந்துட்டு பாப்பா எல்லா ரெசிபிலாம். நீங்க யூடியூப் பார்த்தானே படிப்பீங்க, இவ ஆன்லைன்ல போய் படிச்சு புக்கு படிப்பா. அப்படிதான் பண்ணணும். எதுனே தெரியாது, கிராம்பு எது, பட்டு எது, லவங்க எதுன்ட்டு எல்லாத்தையும் மாத்தி போட்டு. ஆனா ஓகேவா இருக்கும் சாப்பிடுறது. என்ன தமிழ் ஃபுட் உங்களுக்கு பிடிக்கும் சமைச்சு கொடுக்க? which dish would you like to cook for me? I like for to cook. him. So Niroshan is very santosham with biryani. அரோரா பிரியாணி. Yeah, but பிரச்சனம் இருக்கு. Niroshan eat அப்புறமா சொல்ற not good, don't make it anymore like this. But then next time I say okay, this is for me, if you want you can have conjob. He takes plate, eats it all. அப்புறமா but it was not good, don't make it like this. சப்பாத்தி இருக்கு, பூரி இருக்கு. நீங்க பூரிய சப்பாத்தி நினைச்சு சாப்பிடுனா நல்லாதான், பூரி நல்லாதான் இருக்கு. ஆனா சப்பாத்தி நினைச்சு சொல்லாதம்மா. நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்படி சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கு. 3வது வாட்டி கேட்பா ரெஸ்டாரண்ட் மாதிரியே இருக்கா அப்படின்ட்டு. அது என்ன ரெஸ்டாரண்ட், வீட்டுல செய்யறதோட கொஞ்சம் கம்மியா தாமா இருக்கு. ஸோ அப்படி 3வது வாட்டி ரொம்ப கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சாப்பிடுவேன், எதுவுமே சொல்லாம சாப்பிடுவேன். நல்லா இருக்குமா, ஓகே. ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கா, அந்த ரெஸ்டாரண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குன்னா அப்ப சொல்லுங்க உங்க ரெசிபி என்னது? பிரியாணி ரெசிபி அவளுக்கே தெரியாது. So onion, fries, like frying the onions, not fries. Frying the onion, then I put it away. Then I take the butter against the onion. Tomato, ginger garlic paste, chicken, coriander, garam masala, Kashmiri. சிக்கனை விட்டமா சொல்லிட்டேன். போட்டாச்சா? ஓகே சாரி. ஓகே. Chicken mom, chicken child, so egg and also mom, chicken. And அப்புறமா yogurt, coriander. அதெல்லாம் எப்பவோ ஆட் பண்ணி. Okay. She asked a recipe. Okay. So get a recipe, first ingredients ma. Okay. So சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும். ASMR. அப்புறமா coriander, mint, bit more. Adjust for the spice, green chilies. And I forgot all the spices at the start. So yeah, that's the problem with my recipes actually. It's a bit random. கொஞ்சம் ப்ராப்ளம் போடுங்க, அதையும் போடுங்க. Like the cloves. போட்டு தம்ம வச்சிருங்க போதும். ரைஸ் போட்டுரு. Okay, so separate cooking rice, then rice inside. And then close
Pray. அது மறந்துடக்கூடாது. ப்ரேயர் பண்ணாதான் நல்லா இருக்கும். சாப்பிடும் போதும் ப்ரேயர் பண்ணிக்கணும், குக் பண்ணும்போதும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. Another பிரச்சனை உப்பு. உப்பு. Forgot உப்பு. Zaffiran with milk just to make it a bit more yellowy without being too spicy. ஆலூரா பிரியாணி ரெடி. அவ்வளவுதான். I take 3 hours only to fry the onions, but other than that, it's quite It's easy only, no? yeah. After a couple of years, yes. At the அப்ப what is the first எந்த தமிழ் ஃபுட் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணீங்க? butter paneer, I guess. Yeah. Hey, I made you rasam and potato fries. The one I tried. I thought the one I tried to make. But first she tried rasam and potato fries. நீங்க சமைச்சீங்க. நான் சமைச்சது. Chi. Well, just very இதுக்கெல்லாம் less ஒன்றும் பிரச்சனை fried. கிடையாது. நல்லா இல்லையா சமைச்சது? Nalla illa. But it was the first time, you know, like, hey, I will cook for you. And another girl that was there, something Indian. It was my first time trying something. He was always making something so tasty for himself and cooks for me, cook rasam. I was like, che, what is this? Nalla illa. He took the video. There was me with very short hair. Nalla irukku. Very good. But aprama chicken curry was much better. Yes, the special kulambu masalas. எந்த வேர்ட் தமிழ் வேர்ட் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டீங்க? தமிழ் ஃபர்ஸ்ட் வேர்ட். First word tallipo. ம். Tallipo. ஃபர்ஸ்டே வா. நான் கத்து கொடுக்கல. இன்னொரு தமிழ் ஆண்டி ஆண்டின்னு சொல்ல. பரமேஸ் ஆண்டி? Yeah. ஆண்டி கத்து கொடுத்தா. நம்மள அடிக்க போறாங்க அவங்க. தள்ளிப்போ. Yeah, she was taking some spices in a shelf down and I was just taking something in the shelf up. As I squeezed there in the shelf, she's like, தள்ளிப்போ. and I was like, Tallipo? What word is this? And she's like, it's Tamil only. That is the first word. That's the first word. Tallipo. is So my what first word. which is the first word you told him தமிழ்ல? No, Tallipo, I guess. தள்ளி போ. வந்தப்பவே தள்ளிப்போவா? தள்ளி போ. அதனால தான் தள்ளி போனேன். போனேன். That's why I went away. எனக்கு நீங்க ப்ரொபோஸ் பண்ணிக்கணும் நீங்க ரெண்டு பேரும். ஐயோ. இப்போ நம்ம நிரோசன் and அரோரா is going to propose each other. ரெண்டு பேருமே ப்ரொபோஸ் பண்ணிக்க போறாங்க தமிழ்ல. நான் ரொமான்டிக்கலி வித் ரொமான்டிக்லாம் வர சுட்டு போட்டாலும் வராது. வரணும்ல. கண்ணு பத் நான் உன்ன உன்ன பாசம். நான் உன்ன பாசம்னா I love you. அப்படியா? I asked him what is pasam. He told me love. பாசம் is not love. பாசம் is You are the worst இப்ப Google அப்ப சொல்லுவாங்க, translation. பாசம்னா காதல் only is love. Okay. நான் உன்னை காதல் லிக்கிறேன். இருக்கிறேன். One more day. ஓகே. நான் யோசிக்கணும். நான் உன்னை காதலிக்கிறேன். ரொம்ப நன்றி. நானும் உன்னை காதலிக்கிறேன். நீங்க அவங்களுக்கு கூட தமிழ் தெரியாத நம்ம விட்டுருவோம். நீங்க ஒரு வார்த்தையில எல்லாம் முடிச்சிட கூடாது. நான் என்ன பண்ணேன் அப்போ? ப்ரொபோஸ் பண்ணோம். கவிதை எல்லாம் சொல்லி கவிதை தமிழ் பாட்டெல்லாம் பாடி. இருங்க. ஏதோ ஒரு கவிதை உனக்காக எழுதுனேனேமா. He wrote a poem for you? ஆமா. I didn't understand exactly what is written. I forget it. ரொமான்டிக்கா வராது எனக்கு. நிஜமாவே வராது எனக்கு ரொமான்டிக்கா. கவிதை எல்லாம் சொல்லும்போது பின்ன படிக்கிற மாதிரி சொல்லணும். பட் இது இவளுக்காக எழுதலையே. நான் எங்க ரிலேஷன்ஷிப்காக எழுதுறேன். போதும். ஓகே தானே? இருங்க. இப்போ நிரோசன் அவர்கள் அரோராக்காக ஒரு கவிதை சொல்ல போறாங்க. ஆமா. Which he wrote. Which she doesn't understand. We'll make her understand. I will pretend I'm listening and understand. உறவும் புதுசு, இந்த உணர்வும் புதுசு. நாடும் புதுசு, நம் காதல் நாடகமும் புதுசு. காலை வணக்கமும் புதுசு, மாலை மயக்கமும் புதுசு. தலை சாயும் தோளும் புதுசு, கடல் தாண்டும் துளைவும் புதுசு. மோதல் விழியும் புதுசு, காதல் மொழியும் புதுசு. எங்களோட ரிலேஷன்ஷிப். It's so nice. நல்லா இருக்கு. நன்றி. எல்லாரும் ChatGPT ல எழுதுனேன்னு நினைச்சாங்க. நானே சொந்தமா நீங்களே எழுதுனேன். ஆமா. புரியல. No. I only know that Buddhism means new. New. Yeah. Yes, everything is new with you. Girl for me. அப்படியா? New. Next one அப்படியா? You possessive? Not so much. ஆமா. ரொம்ப என்ன சொல்றீங்க? நான் நினைச்ச ஃப்ரீயா இருப்பாங்க மேடம் அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்ல. செம்ம பொசசிவ். நம்ம ஊர் பொண்ணுங்களோட பொசசிவ். என்ன விஷயம்? எப்படி? எல்லாத்துலயுமே பொசசிவ். எவ்ரிதிங். என்ன சொல்றீங்கம்மா? அச்சடா, என்ன சொல்றீங்கம்மா? She is very possessive. அப்படியா? நான் இல்ல. அப்படியா? Is Instagram so many girls? If there is one guy, யாரு? But I don't ask in that way. யாருமா? ஓகேவா? யாரு? What does he want?
I don't ask anything. யூ டோன்ட் ஆஸ்க். என் இன்ஸ்டாகிராமுக்குள்ள போயிட்டு பாப்பா யாரு இது யாரு இவங்க என்ன மெசேஜ் பண்ணிருக்காங்க இந்த பொண்ணு யாரு இந்த பொண்ணு உனக்கு எப்படி தெரியும் என்ன சொல்றீங்க? எல்லாத்தையும் கேட்பா. Liar, professional liar. ப்ரொஃபஷனல் லையர். ரெண்டு பேரும் மாத்தி ரொம்ப பொசசிவ் தான். காதல்னாலே மோதல் தானே. பொசஸ்டா Not Possessive. possessive. Not ரொம்ப possessive. கொஞ்சம் கொஞ்சம் possessive. possessive. கொஞ்சம் வேணும் இல்லையா?